Uh, as dear aspirants, welcome to DRPG Coaching Center for Zoology based in Ranipet. So today we are going to see biotechnology, அதோட principles and process. So basic levelல பார்த்துட்டு அந்த next லெசன்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம போவோம் சரிங்களா. ஸோ இந்த பயோடெக்னாலஜி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான டேர்ம் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் சரிங்களா. ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த செக்மெண்ட் டிஎன்ஏவை வேணும். ஸோ இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகுலர் சீசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மாலிகுலர் சீசரு நம்மளுக்கு தேவையான ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா மாலிகுலர் சீசர்ஸ் வேணும். அதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கேரி பண்ணக்கூடிய வெக்டர் வேணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட். அதை கொண்டு செல்லக்கூடிய மாலிகுலர் வெஹிக்கிள் பார்ப்போம் வேணும். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா வெக்டர் சரிங்களா. ஸோ வெக்டர் வேணும். அதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பிளாஸ்மிடை வச்சு சரிங்களா. ஸோ அதை வந்து நம்மளுக்கு தேவையான ஆர்கனிசம்ஸ்ல அதை இன்சர்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபிள். ஸோ இது வந்து ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட், அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு மாலிகுலர் சீசர்ஸ் வேணும். அப்புறம் அதை கொண்டு போய் வேற ஒரு ஆர்கனிசம்ஸ்ல வந்து இன்சர்ட் பண்றதுக்கு வெக்டர் வேணும். இதை இந்த இன்சர்ட் பண்ண டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கல்ச்சர் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிறது தான் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபிள்னு சொல்லுவோம் இன் பயோடெக்னாலஜி சரிங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கரன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட். ஸோ இதை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா முதல்ல பிளாஸ்மிட் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் யூனிட் இன் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ பிளாஸ்மிட் என்னவே சர்க்குலர் டிஎன்ஏ அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இது ஞாபகம் வச்சுங்க. சர்க்குலர் அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மிட்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ படத்துல இந்த டயக்ராமா காமிக்கும் போது உங்களுக்கு கிளியரா புரியும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா அக்கரன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் வந்து முதல்ல ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது இந்த பயோடெக்னாலஜி பிகம்ஸ் பாசிபிள் ஓகேங்களா. தென் ஐசோலேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன என்சைம்ஸ் தேவை, ஸோ என்னென்ன chemicals to perform the biotechnology, to perform this recombinant technology அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த ஐசோலேஷன் என்சைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் ஐசோலேட்டட் பை ஆர்பர், நேத்தன் அண்ட் ஹாமில்டன் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ இந்த பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ the technique actually involves formation of recombinant சரிங்களா. formation of recombinant அதான் RDNA சொல்லுவோம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு நார்மலா வந்து டிஎன்ஏ இருக்கு. ஸோ நம்மளுக்கு நார்மலா வந்து சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. இதை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான ஜீனை வந்து இங்க இன்செர்ட் பண்றது சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ அண்ட் யூஸ் ஆஃப் ஜெனடிக் cloning and then we go for gene transfer அது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இது எல்லா டேர்ம்ஸும் வந்து நம்மளுக்கு முக்கியமான டேர்ம்ஸ் தான். ஸோ முதல்ல ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து யார் பண்ணதுன்னு பார்த்தா பால் பர்க் இன் 1972 பண்ணிருக்காங்க. அவர் எதுல பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா he actually introduced SV40 genes into lambda phage ன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப்னா லாம்டா பேஜ் வந்து ஒரு வெக்டரா யூஸ் பண்ணி முதல்ல வந்து இந்த ஜீனை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இன்சர்ட் பண்ணாரு. அது ஞாபகம் வச்சுங்க. he used lambda page. ஸோ பால்பர்க் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஸோ எல்லா டேர்ம்ஸுமே வந்து நம்மளுக்கு முக்கியமான டேர்ம்ஸ் தான். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பால்பர்க் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக் இன்ஜினியரிங். he first introduced SV40 gene into a bacterium with the help of lambda page. உதவியோட ஏன்னா லாம்டா பேஜ் இங்க என்னன்னு பார்த்தோம்னா it acted as வெக்டர் சரிங்களா. it acted as வெக்டர் அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as ஜீன் cloning or டிஎன்ஏ ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஏன் ரீகாமினன்ட் அப்படின்னு பார்த்தோம்னாவே ஆல்ரெடி வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. அந்த சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. பட் ஆனா வந்து
நம்மளுக்கு தேவையான ஜீனை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஒரு ஜீனை வைக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரீகாமினன்ட். இது நார்மல் காமினன்ட் வந்து பார்த்தா இது ஒரு ஒரிஜினல் சர்க்குலர் டிஎன்ஏ பிளாஸ்மிட் இருக்கக்கூடியது, பாக்டீரியா இருக்கக்கூடிய பிளாஸ்மிடு. அதை வெளியே எடுத்துட்டு நம்மளுக்கு முக்கியமான ஒண்ணு ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்சர்ட் பண்றோம். அது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ரீகாமினன்ட் டிஎன்ஏ வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டான்லி கோஹன் அண்ட் போயர். ஹெர்பர்ட் போயர் தான் 1972 வந்து முதல்ல பண்ணாங்க, சரிங்களா சார்? சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா they actually cut a specific piece of DNA from a plasmid and carrying antibiotic resistant gene and in the bacterium Salmonella typhimurium, சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது எப்படி அவர் கட் பண்ணாங்க, ஜீன் ஆஃப் அவர் அவங்களுக்கு தேவையான ஜீனை வந்து எப்படி கட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆக்சுவலி யூஸ்ட் மாலிகுலர் சீசர்ஸ். மாலிகுலர் சீசர்னு சொல்லுவோம், இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொல்லுவோம். ஸோ இதுதான் முக்கியமான டேர்மு. ஸோ டிஆர்பி கொஸ்டின்ஸ் இங்க வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலயமா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசைரபிள் ஜீன்ஸ் அண்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஐடென்டிஃபைட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட், சரிங்களா? ஸோ அந்த ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட் இது ஹோஸ்ட் ஆர்கனிசம்ஸ்ல அதாவது பாக்டீரியால நம்ம இன்சர்ட் பண்றோம் அண்ட் அதை கல்ச்சர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து 1, 2 and 3rd ப்ராசஸ். நம்மளுக்கு தேவையானது எது, ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு தேவையான டிசைரபிள் ஜீனு இது 1, அதை வந்து இன்சர்ட் பண்றோம். அது என்னன்னு பார்த்தோம்னா 2, அதை வந்து கல்ச்சர் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் இன் டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, சரிங்களா? ஸோ திஸ் பிகம்ஸ் பாசிபிள் when the scientists have found the molecular scissors. ஸோ molecular scissors சொல்லுவோம், இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொல்லுவோம். ஸோ ரெண்டு பேருமே வந்து ரெப்ரசன்ஸ் சேம், சரிங்களா? ஸோ இந்த பிக்சர் மூலியமா உங்களுக்கு தெரியும், பாருங்க. ஸோ இந்த பிக்சர்ல இது வந்து ஃபாரின் டிஎன்ஏ, ஓகேங்களா? அதை வந்து நம்ம கட் பண்ணி இது வந்து வெக்டரு, அதோட என்ன சொல்லணும்னா பிளாஸ்மிட், சரிங்களா? பிளாஸ்மிட் என்ன சொன்னா சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சொல்லுவேன், சரிங்களா? ஸோ சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இது ஒரு முக்கியமான டேர்ம். ஸோ பாக்டீரியாவில் வந்து குரோமோசோம், இது வந்து பாக்டீரியா, அது அங்க என்ன நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியாய்டு இருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோமல் டிஎன்ஏ இங்க இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அடிஷனலா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மிட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாக்டீரியாவுக்கான குரோமோசோமல் டிஎன்ஏ. அந்த இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ விச் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஸோ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னாவே அது தன்னைத்தானே வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கும், டிரான்ஸ்கிரைப் பண்ணும் அண்ட் டிரான்ஸ்லேஷனும் வந்து இங்கே நடக்கும். ஸோ இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் யூனிட்ஸ் இன் பாக்டீரியா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட் பண்ணி ஓட்டுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா மாலிகுலர் க்ளூ விச் இஸ் கால்ட் அஸ் லைகேசஸ். இது வந்து ஒவ்வொன்று அடுத்த லெசன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ஸ்ல, சரிங்களா? ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்சைம்ஸ் முதல்ல வேணும். என்னென்ன என்சைம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, லைசிங் என்சைம் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு பண்ணவே அது வந்து மாலிகுலர் சீசஸ் தான் வந்து மீன் பண்ணுது. அண்ட் சிந்தசைசிங் என்சைம் அண்ட் ஜாயினிங் என்சைம்ஸ் அண்ட் அல்கலைன் பாஸ்பேட்டேஸ், இது எல்லாமே தேவை, சரிங்களா? ஸோ ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங், ஒரு ரீகாமினன்ட் டெக்னாலஜியை வந்து கேரி அவுட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும்னாவே இது எல்லா என்சைம்ஸும் வந்து நம்மளுக்கு தேவை, சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்ப்போம். லைகேசஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா திஸ் ஆக்சுவலி ஃபார்ம்ஸ் தி பேக்போன், சரிங்களா? ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாஸ்பேட் பாண்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ பாஸ்பேட் குரூப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே எங்க இருக்கு, இந்த டிஎன்ஏவோட பேக் போன் என்னன்னு பார்த்தோம்னா பாஸ்போடைஸ்டர் பாண்ட் தான் சொல்லுவோம். ஸோ இந்த பாஸ்போடைஸ்டர் பாண்டை வந்து கேரி அவுட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா லைகேசஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல நிறைய டைப் இருக்கு,
நிறைய டைப் இருக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 1, டைப் 2, டைப் 3. சரிங்களா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல அடிஷனலா என்ன பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோ நியூக்ளியஸ் அண்ட் எக்ஸோ நியூக்ளியஸ். ஸோ எண்டோ நியூக்ளியஸ் அண்ட் எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னாவே எண்டோன்னா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல மிடில் கட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா எண்டோ நியூக்ளியஸ். சரிங்களா? ஸோ எண்டோனா என்னது இன்சைடு. ஸோ இன்சைட்ல வந்து கட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா எண்டோ நியூக்ளியஸ். அண்ட் எக்ஸோ நியூக்ளியஸ்ன்னு பார்த்தோம்னா அது டிஎன்ஏவோட சீக்வன்ஸ்ல டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து வெளிப்புறமா கட் பண்ணணும், அதாவது 5 பிரைம் எண்ட்ல கட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவுட் சைட்ல கட் பண்ணது என்ன எக்ஸோ நியூக்ளியஸ், அண்ட் இன்சைட்ல கட் பண்ணது என்ன பார்த்தோம்னா எண்டோ நியூக்ளியஸ். அது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் கம்ஸ் தி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். இது வந்து 3ஆவது டைப். சரிங்களா? எக்ஸோ நியூக்ளியஸ், எண்டோ நியூக்ளியஸ் வந்து ஒரு டைப் 1, டைப் 2. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே அது என்னன்னு பார்த்தோம்னாவே அது தே ஆக்சுவலி கட் தி அட் தி ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ். சரிங்களா? டிஎன்ஏ வந்து கட் பண்ணோம் அட் ஏ ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ் விச் இஸ் நோன் அஸ் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா டைப் 2 தான் நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு வந்து டைப் 2 என்சைம்ஸ் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், விச் ஆக்சுவலி ரிக்வயர்ஸ் மெக்னீசியம் அயான்ஸ் தான். ஸோ ஒன்லி வந்து வி யூஸ் டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அது ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ என்னதான் வந்து 3 டைப்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைப் என்னன்னு பார்த்தோம்னா டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். சரிங்களா? ஸோ டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ல வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈகோ ஆர்ஐ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஈகோ ஆர்ஐ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஈகோ என்னன்னா எஸ்செக்ஷியா கோலை, அண்ட் R1 என்னன்னு பார்த்தோம்னா டைப், அதாவது ஸ்ட்ரெயின், பாக்டீரியாவோட ஸ்ட்ரெயின். சரிங்களா? அங்கிருந்து வந்து நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் எ மாலிகுலர் சீசஸ் அண்ட் இல்லை கெமிக்கல் ஸ்கால்பல்ஸ். கெமிக்கல் ஸ்கால்பல்ஸ் கேட்பாங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கால்பல்ஸ்னாவே நம்மளுக்கு மாலிகுலர் சீசஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து யார் இது ஐசோலேட் பண்ண யாருன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சது வந்து ஆர்பர் இன் 1962. In 1962, அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் தான் இது வந்து கட் பண்ணும். இது மாலிகுலர் சீசஸ் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் R1 நம்ம என்ன ஸ்ட்ரெயின் பார்த்தோம், ஈகோலை R1 பார்த்தோம். அந்த ஸ்ட்ரெயின் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே அது பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ஆக்சுவலி கட் இன் த அட் ஸ்பெசிபிக் லொகேஷன், அட் ஸ்பெசிபிக் லொகேஷன். பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னாவே நம்ம ரீட் பண்ணும்போது இந்த பக்கம் ரீட் பண்ணும்போது GATTC, இது வந்து டயகனலா ஆப்போசிட்டா வரும். ஸோ டயகனலி ஆப்போசிட்னா இந்த பக்கம். ஸோ GATTC. ஸோ இதான் வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதாவது ஈகோலை R1ஓட பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சீக்வன்ஸ் தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ GATTC இதுதான் வந்து பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எண்டோநியூக்ளியஸ் ஈகோ R1ஓட டைப். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கோலன் பாக்டீரியா. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஜாயினிங் என்சைம்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஜாயினிங் என்சைம்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து சீலிங் என்சைம் சொல்லுவாங்க. சீலிங் என்சைம் பார்த்தோம்னா லைகேசஸ், டிஎன்ஏ லைகேசஸ். சரிங்களா? ஸோ யூஸ்வலி வந்து காமன் எக்ஸாம்பிள் ஃபார் டிஎன்ஏ லைகேஸ் எதுன்னு பார்த்தா T4 லைகேசஸ். சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அல்கலைன் பாஸ்படேசஸ். அல்கலைன் பாஸ்படேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரெண்டு எண்ணும் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, அப்படியே தனித்தனியா இருக்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த பாஸ்போடைசர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அந்த பாஸ்பேட் குரூப் வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்கலைன் பாஸ்படேசஸ் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? ஸோ அல்கலைன் பாஸ்படேஸ் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சர்க்குலர் டிஎன்ஏ வந்து கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இது வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி நம்ம ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இதுல இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிஎன்ஏ நம்ம வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 எண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஸோ இது 2 ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அல்கலைன் பாஸ்படேஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் குளோனிங் வெக்டர் நம்மளுக்கு தேவை. ஸோ டிஎன்ஏ டெக்னாலஜினாவே நம்மளுக்கு லைகேசஸ் தேவை,
plus restriction endonucleases தேவை and then molecular glue அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த லைகேசஸ் and cloning vector நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே இந்த பிளாஸ்மிட் ஞாபகம் வரணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ல நிறைய டைப் இருக்கு, அது முதல்ல பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி எண்டு அண்ட் பிளண்ட் எண்டு. So the first discovered restriction endonuclease எதுன்னு பார்த்தோம்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே ஆர்டி அந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இந்த ஸ்ட்ரெயின்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க முதல்ல சரிங்களா. ஸோ அதை கட் பண்ணும்போது பிளண்ட் எண்டு கொடுக்குது. அது என்ன பிளண்ட் எண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் பார்த்தோம்னா இங்க வந்து நேராக கட் பண்ணணும். ஸோ டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இது நேர் கட் பண்ணணும். இதுதான் பார்த்தோம்னா பிளண்ட் எண்டு. ஸோ ஸ்டிக்கி எண்டுன்னு பார்த்தோம்னா இந்த எல் ஷேப்ல கட் பண்ணணும், இந்த எல் ஷேப் மாதிரி கட் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டிக்கி எண்டு. ஸோ ஈக்குவலை R1ஓட கட்டிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஆக்சுவலி கிவ்ஸ் தி டூ ஸ்டிக்கி எண்டு அது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோனிங் வெக்டர்னால இட் ஆக்ட்ஸ் as a vehicle அது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதில் நிறைய டைப் இருக்கு. என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மிடு அண்ட் பாக்டீரியோபேஜ் அண்ட் காஸ்மிடு அண்ட் பேஜ்மிடு, ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் இது என்னன்னு பார்த்தோம்னா யாக்குன்னு சொல்லுவாங்க. பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யாக்கு, பேக்கு அண்ட் பிளாஸ்மிடு, பாக்டீரியோபேஜ், காஸ்மிடு, பேஜ்மிடு இது எல்லாமே வந்து டிஎன்ஏ கடத்துறதுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் சரிங்களா. ஸோ தே ஆல் ஆஃப் தீஸ் ஆக்ட் ஆஸ் எ வெஹிக்கிள், அதாவது வெக்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஈக்குவலை R1ஓட பேலண்டோமிக் சீக்வன்ஸ் உங்களுக்கு முக்கியம். ஸோ பேலண்டோமிக்னாவே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த GATTC இந்த பக்கம் டைகனலா பார்த்தாலும் இந்த GATTC இந்த பக்கம் ரீட் ஆகணும். ஸோ ரெண்டு பக்கம் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ரீட் ஆகும்போது சேமா தான் இருக்கணும். இந்த GATTC எங்க கட் பண்ணணும்னா இந்த G அடுத்தது Gக்கு ஏக்கு நடுவில் தான் இந்த ஈக்குவலை R1 கட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட டைப் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸேயோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் சரிங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ தட் ஆக்சுவலி கிவ்ஸ் தி பிளண்ட் எண்டு. ஸோ ஈக்குவலையோட எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஸ்டிக்கி எண்டு, இதோடைய எண்டுன்னு பார்த்தோம்னா பிளண்ட் எண்டு, அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். ஸோ நீட்லி இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க அண்ட் இதுக்கும் நம்மளுக்கு டிஆர்பிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குளோனிங் வெக்டர், ஒரு வெக்டர்னாவே அதுக்கு என்ன பண்புகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஷுட் ஹேவ் மல்டிபிள் ஆரிஜின் சைட், ஓஆர்ஐ சைட் வந்து நிறைய சைட் இருக்கும். ஸோ அப்போதான் வந்து நம்மளுக்கு நிறைய காப்பி நம்பரை எடுக்க முடியும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா செலக்டபிள் மார்க்கர்னு சொல்லுவோம். ஸோ செலக்டபிள் மார்க்கர் போது நம்மளுக்கு என்ன வேணும்னா டெட்ராசைக்ளின் அண்ட் ஆம்பெசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸும் அதுக்கு வேணும். ஏன்னா ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மன்ட் ஃப்ரம் இது ஒரு கல்ச்சர், இது எதுக்கு வேணும்னு நான் சொல்றேன். இது ஒரு கல்ச்சர் மீடியம், இதுல வந்து நிறைய பாக்டீரியா இருக்கு சரிங்களா. நிறைய பாக்டீரியா இருக்கு. நிறைய பாக்டீரியால வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெக்டரை வச்சு நிறைய பாக்டீரியாக்குள்ள என்ன பண்றோம், அதை இன்சர்ட் பண்ணிட்டு சில பாக்டீரியாக்குள்ள உள்ள போகும், சில பாக்டீரியாக்குள்ள உள்ள போகாது. அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மன்ட் பாக்டீரியா எதுக்குள்ள போச்சோ அது மட்டும் என்னன்னு சொல்லுவோம் பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மன்ட் பாக்டீரியா. ஸோ பயோடெக்னாலஜில வந்து அந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்ஃபார்மன்ட் அண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். டிரான்ஸ்ஃபார்மன்ட்னா எந்த என்ன சொல்றது, அந்த வெஹிக்கிள் வந்து எந்த பாக்டீரியா எடுத்துக்கிச்சோ அது வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ட், எந்தெந்த பாக்டீரியா வந்து எடுக்கலையோ அது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்மன்ட்ல எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டிங் ஜீன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பெசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின்.
டெட்ராசைக்ளின். ஸோ அந்த ஜீன் எல்லாம் வந்து அந்த பாக்டீரியா வந்து உயிர் வாழும் இந்த மீடியம்ல. சரிங்களா? ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் எல்லாம் வந்து தே ஆக்சுவலி டை. ஸோ ஸோ இது மூலியமா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிரான்ஸ்ஃபார்மண்ட் பாக்டீரியா வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சாரி. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன் பயோடெக்னாலஜி. ஸோ ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மண்ட்ல இருந்து நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐசோலேட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் தென் ஒரு கிளாஸ்மேட்டாவே தே ஷுட் ஹேவ் அ ரெகக்னிஷன் சைட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெகக்னிஷன் சைட்டு இருக்கணும். ஸோ இந்த 3 பண்புகளும் இருக்கணும். எதுக்கு? ஒரு காமன் வெக்டருக்கு. ஸோ ஓஆர்ஐ சைட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காப்பி நம்பர் நிறைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மண்ட்ல இருந்து நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் எப்படி பிரிக்க முடியும்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். பிறகு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகக்னிஷன் சைட்டை வேணும். ரெகக்னிஷன் சைட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மிட். நான் ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கேன். இது ரெகக்னிஷன் சைட்டு. இந்த சைட்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். இது என்னன்னு பார்த்தோம்னா ரெகக்னிஷன் சைட்டு. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிளாஸ்மிட் வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அண்ட் யூஸ்வலி சர்க்குலர். சரிங்களா? ஸோ பிளாஸ்மிட் என்னது? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அண்ட் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அண்ட் யூஸ்வலி சர்க்குலர்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபவுண்ட் இன் மெனி பாக்டீரியா அண்ட் இன் சம் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் டைப்லையும் இருக்கு, ஸோ பாக்டீரியாலையும் இருக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆர்டிபிஷியலா வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு வெக்டர் வந்து ஒரு கடத்தியை வந்து பில்ட் பண்ணாங்க. என்ன கடத்தி அப்படின்னு பார்க்கும்போது பிபிஆர் 322 வெக்டர். பிபிஆர் 322 வெக்டர். இது வந்து இது முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்டட் பை பொலிவியர் அண்ட் ரோட்ரிகஸ். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிபிஆர். ஸோ பி ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் தி பொலிவியர் அண்ட் ரோட்ரிகஸோட நேம் தான் வந்து ஆர். So R stands for Bolivar and P stands for Bolivar and R stands for Rodriguez. So they are the one who actually constructed the first ever vector. அது ஞாபகம். ஸோ இந்த வெக்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓஆர்ஐ சைட் வந்து தே ஹேவ் அ மினி ஓஆர்ஐ சைட். அந்த ஓஆர்ஐ சைட்ல என்ன பண்ணா ரெப்ளிகேஷன் நிறைய நடக்கும். ஸோ நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் நிறைய நடந்தால் நம்மளோட ஜீனும் வந்து நிறைய முறை காப்பீஸ் எடுக்க முடியும். ஸோ ரெப்ளிகேஷன் நிறைய நடக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த பிளாஸ்மிட்ல நிறைய ஓஆர்ஐ சைட் இருக்கணும். சரிங்களா? இட் அலோவ்ஸ் many copies of our gene of our interest. And then it has ampicillin and tetracycline resistant gene. So resistant gene வந்து 2 resistant gene இருக்கு. இதுல இந்த ஆன்டிபயோட்டிக் இந்த PBR 322 வெக்டர்ல. ஸோ இதுதான் பாருங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து PBR 322ஓட ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சரு. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டிங் ஜீன் வந்து இங்க இருக்கு பாருங்க, அண்ட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டிங் ஜீன் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அண்ட் ஓஆர்ஐ சைட் வந்து இங்க இருக்கு. ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அங்க இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரெகக்னிஷன் சைட்டு இங்க இருக்கு. ரெகக்னிஷன் சைட்ல நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அது ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போசான். ஸோ பிபிஆர் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய பேஜ்மீடு, காஸ்மிடு, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மிடு, இது எல்லாமே வந்து ஒரு வெக்டரா வந்து பயன்படுது. எங்க இந்த RDNA டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில வந்து நிறைய டைப் ஆஃப் வெக்டர் யூஸ் பண்றாங்க. அதுல இது PBR 322 ஒண்ணு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா
வேற என்ன வெக்டரை பயன்படுது அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்போசான்ஸ். டிரான்ஸ்போசான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆக்சுவலி ஜம்பிங் ஜீன் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரோமோசோம் இருக்கு. இதுல நம்மளோட ஜீன் வந்து நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போசான் வந்து இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இடத்துல இருக்கே இருக்காது. இங்கிருந்து இங்க தாவும், இங்கிருந்து இங்க தாவும், இங்கிருந்து இங்க வந்து ஜம்ப் ஆகும். இது டிரான்ஸ்போசன்ஸ் என்னவே நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தா தே ஆக்சுவலி சேஞ்ச் தியர் லொகேஷன் இன் த ஜீனோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம கடத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போசான்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இன் பயோடெக்னாலஜில ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன் ட்ரோசோஃபைல வந்து டிரான்ஸ்போசான்ஸ் வந்து என்ன மாதிரி நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம்னா பி எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு டிஆர்பி பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏசிடிஎஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்தா விச் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் மெய்ஸ். சரிங்களா? மெய்ஸ் என்னன்னா பிளான்ஸ்ல வந்துடும். நம்ம அனிமல்ஸ் ஜுவாலஜி படிக்கும் போது நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் டிரான்ஸ்போசான்ஸ் ஆஃப் ட்ரோசோஃபைல வந்து விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பி எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிசிஆர் என்னன்னு பார்ப்போம். அதோட என்சைம்ஸ் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ரியலி தேங்க்யூ அண்ட் கீப் ஸ்டடிங் அண்ட் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.